Hello students, I am Deenabandhan from IIT Madras. நம்ம கோஆர்டினேட் ஜியாமெட்ரிங்கிற மெயின் டாபிக் உள்ள JEE கிராஷ் கோர்ஸ் பார்த்துருக்கோம். அதில் கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் முடிச்சிட்டோம், கார்டீசியன் சிஸ்டம் ஆஃப் கோஆர்டினேட் முடிச்சிட்டோம். அடுத்து லாஸ்ட் கிளாஸ் சர்க்கிள்ஸ் பார்த்துருக்கோம். சர்க்கிள்ஸ் தான் அஃபிஷியல் என்ட்ரி டு த கோனிக்ஸ் செக்ஷன். அதில் இருந்தால் நிறைய டெர்மினாலஜிஸ் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எஸ்ஸோட சிம்பிளோட அர்த்தம் என்ன, T ஈக்குவல் டு ஜீரோனா என்ன, லைக் தட் S1 அப்படின்னா என்ன அப்படின்னா நிறையா டெர்மினாலஜிஸ் பார்த்தோம். அதெல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ லெட் ஸ்டார்ட் டு கோனிக்ஸ். கோனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 செஷன் எடுக்கும். பிகாஸ் நம்ம 3 ஜாமெட்ரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று பேரபோலா, கோனிக்ஸ் ஒன், அடுத்து எலிப்ஸ் பார்ப்போம், அடுத்து ஹைப்பர்போலா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பேரபோலா பற்றி பார்ப்போம். மறுபடியும் சொல்லி இந்த கோனிக் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் நியூமரஸ் ஃபார்முலே. அதனால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டேக் அ சார்ட் அண்ட் ரைட். அதுவும் போன இது கூட பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். இப்போ சர்க்கிள் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தாலும் அதில் இருக்க ஃபார்முலாவும் கான்செப்டும் சிம்பிள். பேரபோலா எலிப்ஸ் வரதான் உங்களுக்கு தெரியும் லைக் எவ்வளோ ஃபார்முலா இருக்குன்னு. அங்கே நார்மல் வந்து ஜஸ்ட் சென்டர் வழியாக பாஸ் ஆகும்னு சொல்லி முடிச்சிட்டோம். இந்த இடத்துல அப்படிலாம் சில ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது. ஸோ லெட் ஜஸ்ட் அஃபிஷியல் என்டர் கோனிக்ஸ். அதனால கவனிக்கும் போது டேக் அட் நோட்ஸ், அதுக்கப்புறம் எழுதுங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் இட். மறந்துருச்சுன்னா 2-3 தடவை எழுதி பார்த்துக்கோங்க. இந்த கோனிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? லெட்ஸ் ஜஸ்ட் கோ ஸ்டார்ட். பேரபோலா. பேரபோலா இப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஜியாமெட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடியும் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அதோடைய லோக்கஸ். அது லோக்கஸ் தான் என்ன சொல்லியிருக்கேன், செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வித் சாட்டிஸ்ஃபை கண்டிஷன். ஐ ஹோப் யூ ரிமெம்பர் திஸ். லோக்கஸ் தான் set of points that satisfy a condition. That satisfy a condition. ஓகேவா? இப்போ பாராபோலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சர்க்கிளுக்கு என்ன ஞாபகம் நினைக்கிறேன், ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஈக்விடிஸ்டன்டா இருக்க எல்லா பாயிண்டோட லோக்கஸும் சர்க்கிளுக்கு ஈக்குவல் ஆகும். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன், இப்போ பாராபோலாவோட லோக்கஸ் என்னன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துப்போம், அடுத்து ஒரு பாயிண்ட் எடுத்துப்போம். let's say some p of x comma x naught comma y naught. இது வந்து some ax plus by plus c equal to 0. General equation. இப்போ some random point take p. ஸோ இதை வந்து எஸ்ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இந்த பாயிண்ட் பி இருக்கு பார்த்தீங்களா, இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் அ பாயிண்ட் அண்ட் லைன் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஏன்னா அதான் மெஷர் பண்ண முடியும் மினிமம் டிஸ்டன்ஸ். ஸோ இதான் பர்பண்டிகுலராக இது எம்னு வச்சுக்கோம். ஸோ பிஎம் எடுத்துக்குவோம். அடுத்து இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருக்க டிஸ்டன்ஸ் எடுத்துக்குவோம், பிஎஸ். செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் தட் சாட்டிஸ்ஃபை கண்டிஷன் பிஎஸ் ஈக்குவல் டு பிஎம். இதுதான் பேரபோலா. சிம்பிளா சொல்லணும்னா parabola is a locus of all points such that distance from a fixed point is equal to the distance from a fixed line. ஒரு பாயிண்ட்டுக்கும் லைனுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸோட லோக்கஸ் எடுத்தீங்கன்னா இட் வில் கிவ் அ பேரபோலா. ஸோ இந்த பாயிண்ட் இங்கே இருக்கலாம், ஒருவேளை இந்த ரெண்டும் ஈக்குவல்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே இருக்கலாம், இதோட மிட் பாயிண்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட பர்பண்டிகுலர் இந்த லைனும் ஈக்குவலாக இருக்கலாம். அடுத்து இங்கே வச்சு இந்த லைனும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வில் கெட் எவென்ச்சுவலி வில் கெட் பேரபோலா. இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டுக்கும் அடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் பேரபோலா. இது வந்து ஹைலி ஆஃபன் யூஸ்ட் பேரபோலா. இந்த பேரபோலாவை வச்சு தான் ஜென்ரலாக வச்சு தான் எல்லா இதையும் சொல்லுவோம். இட் இஸ் ரைட் வேர்ட் ஓப்பனிங் பேரபோலா. அதாவது ரைட் சைடு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கா, ஸோ ரைட் வேர்ட் ஓப்பனிங் பேரபோலா. நவ் சில டெர்மினாலஜிஸ் வந்து நிறைய டெர்மினாலஜி இருக்குது பேரபோலாவை பொறுத்த வரைக்கும். லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். இவங்க பார்த்தீங்கன்னா பிஎஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிஎஸ், இந்த எஸ்ங்கிறத ஃபிக்ஸ்ட் பாயிண்ட். இந்த ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்டை ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? ஃபோக்கஸ். அடுத்து இந்த பாயிண்ட், இந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு லைனை டைரக்ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஃபோக்கஸ், இது டைரக்ட்ரிக்ஸ். ஓகேவா? லெட்ஸ் கோ டு டெர்மினாலஜிஸ். டெர்மினாலஜிஸ் நிறைய இருக்கு. லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ், ஃபோக்கஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிற பேரபோலா இஸ்
y square equal to 4ax. இது எப்படி வந்துச்சுன்னா லெட்ஸ் டேக் டைரக்ட்ரிக்ஸை வந்து எக்ஸ் பிளஸ் ஏன்னு வச்சுக்கோ. ஓகேவா? எக்ஸ் பிளஸ் ஏ ஈக்குவல் டு 0. ஃபோக்கஸை வந்து ஏ கம்மா 0. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட். இதுவும் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் டேஸ் தானே. அப்போ இது வந்து டைரக்ட்ரிக்ஸ். நவ் இப்போ நமக்கு என்ன வேணும்? லோக்கஸ். லோக்கஸ் இஸ் த கண்டிஷன் என்னது? இதோட டிஸ்டன்ஸும் சேம். ஸோ பிஎஸ் என்னது? ஹெச் ஹெச் கமா கேன்னு இருக்கும். இதான் லோக்கஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதான். எந்த பாயிண்ட் வேணுமோ அதை ஹெச் கமா கேன்னு எடுத்துக்கணும். அப்போ அப்புறம் அதை கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? பிஎஸ் கண்டுபிடிக்கும். ஹெச் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் கே மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் கே ஸ்கொயர். அடுத்து பிஎம் பாயிண்ட் பிட்வீன், ஐ மீன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அ லைன் அண்ட் அ பாயிண்ட். டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. if you substitute you will get mod of h plus a divided by square root of 1 plus 0. ஓகேவா? ஸோ p is equal to pm. இப்படி இருக்கனால ஸ்கொயர் பண்ணிக்கும். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கம் you will get h plus a the whole square equal to h minus a the whole square plus k square. இதை இந்த சைட் கொண்டு போயிட்டீங்கன்னா you will get 4ha equal to k square. இப்போ h கமா கேவை x கமா y மாற்றிங்கன்னா you will get y square equal to 4ax. ஓகேவா? இதான் ப்ரூஃப். அதாவது இந்த டைரக்ட்ரிக்ஸ்க்கும் இந்த ஃபோக்கஸ்க்கும் இதான் ஈக்குவேஷன். இது வந்து ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் குழப்பமாக இருக்கிறதுக்கு ஐ ஹவ் ப்ரூவ்ட் இட். இப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xங்கிற ஜென்ரிக் பேரபோலா வச்சு தான் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். தேர் கேன் பி another parabola like y plus a equal to 0 and 0 comma a to be directrix. You will get x square equal to 4ay. இந்த ரெண்டு பேரபோலையும் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 4 ஸ்டாண்டர்ட் பேரபோலா இருக்கு. ரைட்வர்ட் ஓப்பனிங், leftward opening, upward opening, downward opening. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, இதுக்கு வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. மற்றதுக்கெல்லாம் ஏவை மைனஸ் ஏன்னு மாற்றினாலே ஆன்சர் வந்து. ஓகேவா? இதை வந்து ப்ராப்ளம்ஸ் போடும்போது பார்ப்போம். பட் நவ் ஃபார் நவ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax வச்சு பார்ப்போம். இப்போ டைரக்ட்ரிக்ஸ்னா என்னன்னு தெரியும் கரெக்டா? அடுத்து ஃபோக்கஸ்னா என்னன்னு தெரியும். வேர்டெக்ஸ்னா அதோட மினிமம் பாயிண்ட் இல்லை மேக்ஸிமம் பாயிண்ட் டிபெண்டிங் அப்பான் இது வேரி ஆகும். அதாவது டைரக்ட்ரிக்ஸ்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகிறதுக்கு வரை நல்லா கவனமா கவனிங்க. இதான் டைரக்ட்ரிக்ஸ். கரெக்டா? இந்த டைரக்ட்ரிக்ஸ் வந்து எக்ஸ் பிளஸ் ஏ ஈக்குவல் டு 0னா இதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரும். எக்ஸ் பிளஸ் ஏ ஈக்குவல் டு 0ஓட பெர்பெண்டிகுலர் லைன் இன்டு ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஃபோக்கஸ் வழியா வரையறதுக்கு போகணும். இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஒய் ஈக்குவல் டு 0. கரெக்டா? ஃபோக்கஸ் வழியா வரையிறது ஒய் ஈக்குவல் டு 0, பேசிக்கலி எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வழியா வரைகிற பாயிண்ட்டை எடுத்து இதோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கணும். இந்த லைன் இந்த லைன் இந்த ரெண்டோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா யூ கெட் மைனஸ் ஏ கமா 0. இப்போ இதோடையும் இதோட மிட் பாயிண்ட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னு வைங்களேன், அதான் வெர்டெக்ஸ். பேசிக்கலி வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜினை பொறுத்தா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x இருக்கும். ஆனால் இட் மே சேஞ்ச். கேன் பி ஒய் மைனஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்டூ எக்ஸ் மைனஸ் 2. அதாவது இந்த வெர்டெக்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அதை பொறுத்து குவாடினேட் மாற்றிக்கலாம். எக்ஸாக்ட்லி லைக் சர்க்கிள். சர்க்கிள் எப்படி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் தான் அதோட ஃபார்மட். பட் நம்ம வந்து அதை எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் ஒய் மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் மாற்றிக்கலாம்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் வேர்டெக்ஸை நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வேர்டெக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற மெத்தட் சொல்லிட்டேன், பிகாஸ் இட்ஸ் ஹைலி ரிப்பீட்டிவ். கொஷின்ஸ் நிறையா வரும். வி வில் சி. அடுத்து தேர் இஸ் திஸ் கால்ட் ஃபோக்கல் கார்ட். ஃபோக்கல் கார்ட் பேர்லேயே இருந்து தெரியுது. அ கார்ட் விச் பாசஸ் த்ரூ ஃபோக்கஸ். நமக்கு கார்ட்னா என்னன்னு தெரியும்ல? a line which intersects the parabola at 2 points. கரெக்டா? 2 பாயிண்ட்ல அது இன்டர்செக்ட் பண்ணிச்சுன்னா அது பேரு கார்ட். அதுவும் நிறைய கார்டு இருக்கு. லைக் இதுவும் ஒரு கார்டு தான், இதுவும் ஒரு கார்டு தான். பட் ஃபோக்கல் கார்டுங்கிறது ஒரு ஸ்பெஷல் திங். அதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு ரெண்டு லைன், ஒரு லைன் வந்து ஒரு கார்ட், ஜென்ரல் கார்ட் ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆச்சுன்னா அது பேர் ஃபோக்கல் கார்ட். அதுக்கப்புறம் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கு, விச் இஸ் எப்பயாச்சும் கேட்பாங்க. ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் ஃப்ரம் ஃபோக்கஸ். இதுக்கு ஏதாச்சும் ட்ரிக் இருக்க மாதிரி தெரியுதா? அதாவது ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னா நீங்க ஹெச் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தேர் இஸ் எ ட்ரிக். ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் distance between this point and this directrix, pm. கரெக்டா?
This is what definition of parabola itself is. So key takeaway, focal distance of a point on parabola கேட்டாங்கன்னா இது லோக்கஸ் கொஸ்டினுக்கு ஹைலி யூஸ்ஃபுல். ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இது இங்கே மட்டும் இல்லை, அடுத்த கோனிக்ஸ்லேயும் யூஸ் பண்ணுங்க. ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா ஜென்ரல் டெஃபினேஷனுக்கு பாருங்க. Definition of parabola, focal distance will be equal to the distance between the point and the line. Because point and the line is simple. Square root term இல்ல square term இல்ல just mod divided by அதோட coefficient square root எடுக்கிறது. ஓகேவா? ஸோ ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்னா பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு த லைன். அடுத்து ஃபோக்கல் கார்ட்னா என்னன்னு பார்த்துச்சு, டபுள் ஆர்டினேட். டபுள் ஆர்டினேட்னா அதுக்கு முன்னாடி இந்த எல்லா பேரபோலாவுமே ஒரு ஆக்சிஸை பொறுத்து சிமெட்ரியா இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டும் சேம். அதாவது ஒரே எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கு ரெண்டு ஆன்சர் இருக்கு. அதை ஒரு பாயிண்ட்டை பொறுத்து சிமெட்ரியா இருக்கும். அந்த சிமெட்ரி எந்த ஆக்சஸை பொறுத்து இருக்கும்னா, இது சொன்னேன்ல, டைரக்ட்ரிக்ஸுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும், ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகும். ரைட் ஹியர் ஆக்சஸ்க்கு perpendicular to directrix passes through focus. Focus வழியா பாஸ் ஆகும், டைரக்ட்ரிக்ஸ்க்கு perpendicular. ஓகேவா? ஸோ அது பேர் தான் ஆக்சிஸ். அதோட இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா தான் வேர்டெக்ஸ் இருக்கும். அதாவது கீ பாயிண்ட் வேர்டெக்ஸும் ஃபோக்கஸும் இந்த ஆக்சிஸ் மேலே தான் லை ஆகும். நோ ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் இருக்க கார்டு ஃபுல்லாமே டபுள் ஆர்டினேட்ஸ். ஓகேவா? எரேஸ் யா இந்த ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா ஒரு கார்டு வருது லைக் திஸ். இது பெர்பெண்டிகுலரா இருக்கா, இந்த கார்டுக்கு பேரு டபுள் ஆர்டினேட். ஓகேவா? நாட் ஹைலி ரிப்பீட்டட் பட் தெரிஞ்சுக்கும், டபுள் ஆர்டினேட். நோ லேட்டஸ் ரெக்டம் ஹைலி இம்பார்ட்டன்ட். அதாவது லேட்டஸ் ரெக்டம்னா என்னதுன்னா, a chord which is both a focal chord as well as double ordinate. அதாவது ஃபோக்கஸ் வழியாகவும் பாஸ் ஆகுது as well as perpendicular to the axis itself. இந்த கார்டு பேரு பெர்பெண்டிகுலரா இருக்கா, ஃபோக்கஸ் வழியா வேற பாஸ் ஆகுது, எல் எல் டேஷ். இந்த எல் எல் டேஷ் இந்த டேர்ம் சொல்றோம், ஏ கமா டூ ஏ, ஏ கமா மைனஸ் டூ ஏ. அதாவது ஏக்கு பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் என்ன சம் ஏ கமா ஒயில் இருக்குமா, அது போக இதை வேற ரெப்ரசென்ட் பண்ணுது, பேரபோலால வேற சப்ஸ்டியூட் பண்றதுனால you can substitute y square equal to 4a into a itself, which will give you 4a square. So y is plus or minus 2a. Plus 2a minus 2a கீழே. So y is plus or minus 2a. Length of the lattice sectum என்னவா இருக்கும், plus 2a இருந்து minus 2a வரைக்கும் distance formula அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை வாட் எவர், இட்ஸ் சிம்பிள். a கமா 2a, a கமா minus 2a. ஸோ லென்த் வந்து is 4a. ஸோ லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் 4a. நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லா டெர்மினால்ஸும் ஒரே ஸ்லைடில் சொல்கிறேன் ஸோ தட் எல்லாமே கிளியராக இருக்கும்னு சொல்கிறது. லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் 4a. அப்புறம் பாதி இருக்கு பார்த்தீங்களா, 4aங்கிறது ஹோல் டிஸ்டன்ஸ் எல் டு எல் டேஷ். இப்போ எல் டு எல் டேஷ் வந்து லேட்டஸ்ட் ரெக்டம் சொன்னோம்னா, எல் டு எஸ் இருக்கு பார்த்தீங்களா, எல் டு எஸ் நம்ம செமி லேட்டஸ்ட் ரெக்டம் சொல்லுவோம், விச் இஸ் அதோட டிஸ்டன்ஸ் இஸ் 2a. அதாவது சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லேட்டஸ்ட் ரெக்டமோட செமி லேட்டஸ்ட் ரெக்டம்க்கு வச்சு சொல்லுவோம், யூ வில் see it. செமி லேட்டஸ்ட் ரெக்டமோட லென்த் வந்து 2a, which is between one point and a focus. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். டெர்மினாலஜிஸ் எல்லாம் கிளியர்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டுட் எவ்ரிதிங். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், erase பண்ணிடலாம். இப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axங்கிறத வச்சு தான் இது எல்லா ப்ராப்பர்ட்டி சொல்லி முடிச்சு தான் சொல்லணும், பட் இப்போவே சொல்லிக்கிறேன். y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். டேஞ்சன்சி கண்டிஷன், எல்லா கண்டிஷனும் இதை வச்சு தான் பார்க்க போகிறோம். நார்மலோட ஈக்குவேஷன், டேஞ்சன்ட் ஈக்குவேஷன், கார்ட் ஆஃப் கான்டாக்ட், எல்லாத்துக்கும் தான் பார்க்க போகிறோம். பட் ஒருவேளை லெட்ஸ் சே நமக்கு y minus 2 the whole square equal to 4a into
எக்ஸ் மைனஸ் ஒன் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஈக்குவேஷன். இல்லாட்டி ஜென்ரலாகவே ஒய் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு மாற்றி ஒய் ஸ்கொயர் இருக்கு. ஸோ இங்கே ப்ளஸ் டூ ஒய் இருக்கா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பண்ணணும். இந்த டூவை ஒன்னால டூ இந்த கோஎஃபிஷியன்ட் ஒய்க்கு பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பை டூ ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய், எயிட் எக்ஸ் அந்த சைட் கொண்டு போயிட்டு ரெண்டு பக்கமும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வில் கெட் ஒய் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். இந்த பி பை டூ இருக்கு பார்த்தீங்களா, அதோட அதான் இங்கே எழுதிக்கணும். ஒய் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எயிட் இன்ட்டுன்னு போட்டிங்கன்னா வில் கெட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எயிட். ஸோ இப்போ இது ஈக்குவேஷனை அங்கே கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கிடைக்கும்? ஃபோர் ஏ வந்து எயிட்டுன்னு கிடைக்கும், ஏ வந்து டூ. ஓகேவா? நான் இப்போ எல்லா ஈக்குவேஷனும் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன தெரியும்? எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ தான் ஃபோக்கஸ். சாரி, இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். கரெக்டா? ஸோ என்ன சொல்லுவீங்க? எக்ஸ் பிளஸ் டூ, ஏ வந்து டூவா? ஸோ எக்ஸ் பிளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ ஃபோக்கஸா? இதான் டைரக்ட்ரிக்ஸா? கிடையாது. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா வேர்டெக்ஸ் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிருக்கு. முன்னாடி ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் வந்து ஆரிஜின் வெர்டெக்ஸாக இருக்கும் போது இந்த இடத்துல ஒய் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எயிட் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன் பை எயிட்னு மாறி. ஸோ வேர்டெக்ஸ் ஷிஃப்ட் ஆனதுனால எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எயிட்னு மாற்றிக்கும். ஸோ வில் கெட் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எயிட் பிளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எயிட் எக்ஸ் பிளஸ் செவன்டீன் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். புரிஞ்சுதா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் y equal to mx plus some c, அதுதான் நம்மளோட y equal to some mx plus 2 is random 2. இதுதான் நம்மளோட equation of a tangent for a normal. இந்த இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இந்த ஈக்குவேஷனுக்கு இதான் நம்மளோட ஆன்சர் வச்சுக்கோ. பட் இந்த ஈக்குவேஷனுக்கு ஜஸ்ட் ஒய்யை வந்து ஒய் பிளஸ் ஒன்னும் எக்ஸை வந்து எக்ஸ் பிளஸ் ஒன் பை எயிட்னு மாற்றி டேரக்டாக ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா யூல் கெட். ஸோ இந்த ஷிஃப்டிங் ஆஃப் வேர்டெக்ஸ் வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் கொஷின்ஸில் டேரெக்டாக ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஃபார்முலா கொடுக்க மாட்டாங்க. தே வில் ஷிஃப்ட் த திங். அப்படின்னா கடைசி ஸ்டெப் எல்லா ஸ்டெப்பும் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் மாதிரியே பண்ணுங்க. கடைசியில் ஒய்க்கு பதிலாக நம்மளோட ஈக்குவேஷன் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக நம்மளோட ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ இந்த இதோட ஃபோக்கஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? நம்மளே பார்ப்போம். நார்மல் இதுக்கு ஏ கமா ஜீரோ தான் ஃபோக்கஸ். இப்போ இதுக்கு என்னமா இருக்கும்? ஸோ எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஏ கமா ஜீரோவா? இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸை வந்து எக்ஸ் பிளஸ் ஒன் பை எயிட், ஒய்யை வந்து ஒய் பிளஸ் ஒன்னுக்கு மாதிரி. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன் பை எயிட் கமா ஒய் பிளஸ் ஒன் வந்து ஏ கமா ஜீரோ. என்னது? டூ கமா ஜீரோ. நமக்கு எக்ஸ் கமா ஒய் தான் ஃபோக்கஸ், அதெல்லாம் சப்ராக்ட் பண்ணிப்போம். எக்ஸ் இந்த இடத்துல ஒன் பை எயிட்டை சப்ராக்ட் பண்ணிப்போம். ஸோ எக்ஸ் கமா ஒய் வில் பி டூ மைனஸ் ஒன் பை எயிட் கமா ஜீரோ மைனஸ் ஒன், விச் இஸ் 15/8, -1. ஸோ இதுதான் ஃபோக்கஸ். புரியுதா? எப்படி ஒரு ஷிஃப்டட் பரவலால இருந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. அதாவது எல்லா கான்செப்டும் படிச்ச பிறகு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுவாங்க வேர்டெக்ஸை மாற்றி. பிஃபோர் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட், ஹரிசாண்டல் பேரபோலா இன்னொரு பேரபோலா கண்டிஷன் வச்சு பார்த்துக்கிறேன். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax or shifted படி பார்த்தோம்னா let's say it is y square plus 4x plus 2y equal to 0. இதான் நம்மளோட பேரபோலா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். y ஸ்கொயர் பிளஸ் 2y இருக்கு, அதாவது எது ஸ்கொயர் டேர்ம் இருக்கோ அதுதான் பார்க்கணும். 2y. ஸோ இதுக்கு 2y யூஸ் பண்ணுறோம். 4y வச்சுக்கோங்க. 4y இருக்கு. ஸோ இதை டிவைட் பை 2 பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்புறம் எக்ஸ் டேர்மும் ஒரு சைடு ஒய் டேர்மும் ஒரு சைடு வச்சுக்கனால 4x அந்த சைடு கொடுக்கணும். you'll get y square plus 4y plus 4 equal to -4x plus 4. So y plus 2 the whole square. இந்த இடத்துல இருந்து -4 எடுக்கணுமா +4 எடுக்கணும்? எப்போவுமே ஒரு கோஎஃபிஷியன்ட்டை காமனாக எடுத்த பிறகு எக்ஸுக்கு பக்கத்தில் பாசிட்டிவ் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ யூ வில் கெட் -4 இன்டூ எக்ஸ் மைனஸ். ஸோ -4x ஃபார்மேட் இருக்கா? இதுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ஜஸ்ட் எவ்ரி திங் இஸ் சேம். அது நார்மல் பேரபோலால இருந்து ஏக்கு பதிலாக -ஏன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் எக்ஸ் பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ தானே டைரக்ட்ரிக்ஸ். சப்ஸ்டிட் ஏ ஈக்குவல் டு -a விச் இஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ தான் இதில் டைரக்ட்ரிக்ஸ். ஓகேவா?
ஸோ இந்த பேரபோலாக்கு என்ன -4a is -4, which implies a is 1. ஸோ இதோட டைரக்ட்ரிக்ஸ் x-1 equal to 0. அதில் ஃபோக்கஸ் இட்ஸ் a, 0. இதில் -0, ஸோ இதில் a வந்து -1னால இட்ஸ் -1, 0 தான் ஃபோக்கஸ். இதான் டைரக்ட்ரிக்ஸ். லேட்டஸ்ட் ரெக்டமோட லென்த்லாம் மாறுமா? ஆல்வேஸ் ரிமெம்பர், எதையாச்சும் ஒன்று ஷிஃப்ட் பண்ணும்போது லென்த் வில் நெவர் சேஞ்ச். ஃபார் லைக் பாரபோலால லேட்டஸ்ட் ரெக்டமோட லென்த் இட்ஸ் ஆல்வேஸ் 4a. லேட்டஸ்ட் ரெக்டமோட length of lattice rectum LLR னு வச்சுக்கோ, it is always 4a. length of semi lattice rectum is always 2a irrespective of anything. இந்த இடத்துல 4a வந்து 4னால இதான் lattice rectum வந்து 4, semi lattice rectum வந்து 2. ஓகேவா? ஸோ லென்த் எப்பவுமே மாறாது, பட் அதர் திங்ஸ் வில் சேஞ்ச். அவ்வளோதான் நினைக்கிறேன். எவ்ரிதிங் இஸ் ஓகே. அப்புறம் lattice rectumோட ஈக்குவேஷன் இட் இஸ் x equal to a தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பேரபோலா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட் வேர்ட் ஓப்பனிங் பேரபோலால லேட்டஸ்ட் ரெக்டம்னா என்ன? பெர்பெண்டிகுலராக இருக்கும், ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகும், a, 0. எக்ஸாக்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா அதோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? எக்ஸாக்ஸோட ஈக்குவேஷன் y equal to 0. இப்போ இதுக்கு பெர்பெண்டிகுலர்னா x equal to சம் கான்ஸ்டன்ட், ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகிறதுனால ஆன்சர் இஸ் x equal to a. இதுதான் லேட்டஸ்ட் ரெக்டமோட ஈக்குவேஷன். லேட்டஸ்ட் ரெக்டமோட லென்த் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது மாறாது, பட் ஈக்குவேஷன் மாறும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏவா, இப்போ இந்த லெஃப்ட் வேர்ட் ஓப்பனிங் பேரபோலாக்கு என்னவா இருக்கும்? வில் பி எக்ஸ் ஈக்குவல் டு -a ஃபார் லெஃப்ட் வேர்ட் ஓப்பனிங் பேரபோலா, ஃபார் ரைட் வேர்ட் ஓப்பனிங் பேரபோலா எக்ஸ் ஈக்குவல் டு. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். இதுக்கு ஷிஃப்ட் பண்ணது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு x-a ஈக்குவல் டு 0 தானே டைரக்ட்ரிக்ஸ். ஸோ நம்மளோட இந்த ஃபார்முலா படி ஃபார் திஸ் y² + 4x + 4y equal to 0. இந்த பேரபோலாக்கு லெஃப்ட் வேர்ட் ஓப்பனிங் கண்டுபிடிச்சோம், அதாவது y + 2 the whole square equal to -4 into x - 1 லெஃப்ட் வேர்ட் ஓப்பனிங். நார்மலாக இதோட டைரக்ட்ரிக்ஸ் would be x - a equal to 0. அதாவது x + a வந்து ரைட் வேர்ட் ஓப்பனிங், ரைட் வேர்ட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு மாற்றோம்னா எல்லா ஏக்கு பதிலாக -s. பொறுமையாக கவனிங்க, பிகாஸ் இட்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன்னா, பிகாஸ் அடுத்து போக போகிற ஸ்லைட்ஸ்லாம் ஏக்கு பதிலாக -a மாற்றிக்கோங்க, அப்படிதான் இது வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. அப்போ வந்து புரிஞ்சுக்கிற தன்மை உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ x - a equal to 0, பட் x - a வந்து ஆக்சுவலாக 1 equal to 0. பட் எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணணுமா? இல்லை, எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? x - 1. ஸோ x - 1 -1 equal to 0. ஸோ x equal to 2 தான் இதோட டைரக்ட்ரிக்ஸ். ஃபோக்கஸ் வந்து it is -a, 0 practically. a, 0 for right word, so -a, 0 -1, 0 for this. இது வந்து x, y equal to. இந்த இடத்துல மறுபடியும் x-க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? x - 1 சப்ஸ்டிட் பண்ணணும், y-க்கு பதிலாக y + 2 சப்ஸ்டிட் பண்ணணும், ஈக்குவல் டு -1, 0. ஸோ x, y என்னவா இருக்கும்? இதான் ஒரிஜினல் ஃபோக்கஸ். ஒரிஜினல் ஃபோக்கஸ் வில் பி 1 ஆட் பண்ணால் 0 கிடைக்கும், 2 மைனஸ் பண்ணால் கிடைக்கும். ஸோ 0, -2 தான் ஃபோக்கஸ். ஸோ தட்ஸ் ஆல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் லெஃப்ட் வேர்ட் ஓப்பனிங் பேரபோலா ரைட் வேர்ட் ஓப்பனிங் பேரபோலா வந்து டிஃபர் ஆகுறது. எப்படி டிஃபர் ஆகுது? நான் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அப்வர்ட் ஓப்பனிங், டவுன்வர்ட் ஓப்பனிங் சொல்ல மாட்டேன், பிகாஸ் அப்பர்ல இருந்து -a போட்டதான் சேம் அஸ் ரைட் வேர்ட் லெஃப்ட் வேர்ட். ரைட் வேர்ட்ல இருந்து லெஃப்ட் வேர்ட் எப்படி மாத்திரும்? ஏக்கு பதிலாக -a போட்டோம். அதே மாதிரி அப்பர்ல இருந்து டவுன்வர்டுக்கு ஏக்கு பதிலாக -a போட்டோம். லெட் மீ டூ ஒன்லி அப்பர்ட். அப்பர்ட் பேரபோலாக்கு, அப்பர்ட் ஓப்பனிங் பேரபோலாக்கு change x to y, y to x. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் y² equal to 4ax, டைரக்ட்ரிக்ஸ் என்ன? x + a equal to 0 சார். இதுக்கு x² equal to 4ay, இதுதான் அப்பர் ஓப்பனிங்க்கு இது தெரியும் நினைக்கிறேன். x² equal to 4ay. கிளாசிக் எக்ஸாம்பிள் y equal to x². கிராஃப் எப்படி இருக்கும் ஞாபகம் இருக்கா? இப்படி இருக்கும். இப்போ 4ayனா ஜஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி. ஸோ 4ay இதுக்கு என்ன பண்ணணும்? லெஃப்ட் வேர்ட் ஓப்பனிங் தான் நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் வேர்ட் ஓப்பனிங் மட்டும் ஜென்ரலாக வச்சுக்கோங்க, அதுல இருந்தே எல்லாத்துக்கும் டிரைவ் பண்ணும். ஸோ x + a equal to 0 தான் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு என்னவா இருக்கும்? எக்ஸுக்கு பதிலாக y சப்ஸ்டிட், y + a equal to 0. வா, இதோட ஃபோக்கஸ் வந்து
a, 0. அதாவது கோஆர்டினேட்ஸ் இருந்தாலும் இப்படி எழுதிக்கோங்க. x plus x, y is a, 0. ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும். y, x is a, 0, which means நம்மளோட ஜென்ரல் கன்வென்ஷன் x, y தானே. ஸோ x, y வந்து 0, a. ஸோ 0, a தான் இதோட ஃபோக்கஸ். ஸோ எவ்ரி திங் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் செக்டார் மாறுமா? மாறாது. லென்த் வில் நெவர் சேஞ்ச். ஸோ இட்ஸ் 4a ஸ்டில். அதுக்கடுத்து இதோட லேட்டஸ்ட் செக்டமோட ஈக்குவேஷன் இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே ஒய் மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. தட்ஸ் ஆல், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது பார்த்துப்போம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4y மைனஸ் 8x ஈக்குவல் டு 0. ஸோ இது என்னது? முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ எதர் அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட். எது ஸ்கொயர் டேர்ம் இருக்கோ அதை வச்சு தான் ப்ரூவ் பண்ணணும். இது இட் இஸ் எதர் அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட். ஸோ இது அப்வர்ட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x இருக்கு. ஸோ மைனஸ் 8x பிளஸ் இதை டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கணும். டிவைட் பை 2 இஸ் 4, minus 4 actually. So plus minus 4 the whole square 16. Then the second y will get 4 minus 4y plus 16. Just square, perfect square it up. It will be x minus 4 the whole square. Minus 4 a common, I think they will get y minus 4. So x minus 4 the whole square equal to minus 4 into y minus 4, which is downward because minus 4ay இருக்கு. Plus 4ay இருந்துச்சுன்னா it will be upward. It's downward parabola. And minus 4a will be equal to minus 4, which means a is 1. So இதோட டைரக்ட்ரிக்ஸ் மட்டும் பார்ப்போம். upward opening parabola டைரக்ட்ரிக்ஸ் என்ன? y plus a equal to 0. கரெக்டா? ஸோ டவுன்வர்டுக்கு y minus a equal to 0. as simple as that. y minus a equal to 0. ஸோ எக்ஸுக்கு பதிலாக y சப்ஸ்டியூட் பண்ண சொன்னா, அதாவது இதுக்கு y plus a equal to 0 எப்படி வந்துச்சுன்னா லெஃப்ட் இருந்து எக்ஸுக்கு பதிலாக y சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஏக்கு பதிலாக மைனஸ் y சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. you will get y minus 1 equal to 0. பட் ஒய்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணும்? y minus 4. ஏன்னா y dash கூட இருக்கும் போல பிரச்சனை. So y minus 4 minus 1 equal to 0, y equal to 5. That's a directrix. So that's all. இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி டைம் வேஸ்ட்டும் கிடையாது. பட் we have spent this much time. half an hour இதுக்கே டெடிகேட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அடுத்து வர போகிற டாபிக்ஸில் யூ ஷுட் ஹேவ் நோ டவுட்ஸ். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட். ஒரு சிம்பிள் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபோக்கஸ் வந்து 3,4. டைரக்ட்ரிக்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஒய் மைனஸ் 2. சார் எக்ஸோ ஒய்யும் சேர்ந்து இருக்கலாமா? ஆக்சுவலாக நம்ம 4 ஸ்டாண்டர்ட் பேரபோலாஸ் தான் பார்த்துருக்கோம். அப்பர், டவுன்வர்ட், லெஃப்ட்வர்ட், ரைட்வர்ட். பட் பேரபோலா கேன் பி லைக் திஸ் ஆல்சோ. இப்படி parameter, yeah. It can be like this also. The coordinate axis being this. இது வந்து லைக் காம்பினேஷன் ஆஃப் அப்பர்டியோ லெஃப்டோடியோ வச்சு சம் ஆரிஜினேட்டர். ஸோ பேரபோலா இப்படியும் இருக்கலாம். பட் வி வில் நெவர் ஃபோக்கஸ். இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும்தான் கேட்போம். இதை வச்சு ஸ்லோப் இதுக்கு டான்ஜென்ட் கண்டுபிடி அதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஓகேமா? ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 2 equal to 0 அதோட டைரக்ட்ரிக்ஸ். ஃபோக்கஸ் வந்து 3, minus 4. வெர்டெக்ஸ் ஞாபகம் இருக்கா என்ன பண்ணணும்னு? ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் கண்டுபிடி. ஆக்சிஸ் which is perpendicular to directrix and passes through focus. So x plus y equal to minus 2ங்கிறது அதோட டைரக்ட்ரிக்ஸ்னா பெர்பெண்டிகுலர் லைன் எப்படி இருக்கும்? x minus y plus c equal to 0வா? ஸ்ட்ரெயிட் லைன் சாப்டர் I will use it like so hard. அதனால ரிவைஸ் பண்ணேன்னா பண்ணிட்டு வாங்க. ஸோ x plus y minus 2 equal to 0 இதோட பெர்பெண்டிகுலர் x minus y. அதாவது y பக்கத்தில் இருக்க நம்பரை ஜஸ்ட் ஷிஃப்ட் பண்ணுறோம். அதாவது இதுக்கு இருக்க நம்பர் எங்கிட்டு மாற்றிக்கணும், இதுக்கு இருக்க நம்பர் நெகட்டிவ் போட்டிட்டு மாற்றிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2x plus 3y equal to 4. இது வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் வேணும்னா it will be 3x minus 2y equal to 6. ஓகேவா? இப்படி 3 எங்க போட்டு 2 நெகட்டிவ் சைன் மாற்றி போகணும். ஸோ x minus y plus equal to 0 ஃபோக்கஸில் பாஸ் ஆகிறதுனால substitute this one. So it will be 3 plus 4 plus c equal to 0. c is minus. So basically it's x minus y equal to 7. And x plus y equal to 2 தான் டைரக்ட்ரிக்ஸ். இதோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிச்சோங்க. பேசிக்கலி என்ன பண்றோம்னா ஒரு பேரபோலா இருக்கு, ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கு, ஃபோக்கஸ் இருக்கு. ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறோம். இந்த பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிங்கன்னா will get the point to be I think 9/2, suppose it's minus 5/2. ஓகேவா? ஸோ 2 பாயிண்ட், இந்த பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும் ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்டோட லெட்ஸ் இந்த பாயிண்ட் எம்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் எஸ்ன்னு வச்சுக்கோங்க.
Vertex is nothing but midpoint of M and S. Midpoint formula. If you substitute, it will be 9 by 2 plus 3 by 2, comma, minus 5 by 2 minus 4 divided by 2. So you'll get 615 by 4 and minus 13 by 4. Option 4. So that's all. As simple as that. Let's go to the next topics. அடுத்த டாபிக் என்னன்னா பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட். சேம் அஸ் சர்க்கிள். சர்க்கிளில் எந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணுமோ அதே ஆர்டர் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சு பார்ப்போம், அடுத்து லைனை வச்சு பார்ப்போம், அடுத்து டேஞ்சென்ட் வச்சு பார்ப்போம், அடுத்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கு போவோம், அடுத்து நார்மலுக்கு போவோம், அடுத்து டூ டேஞ்சென்ட்ஸ் வச்சு பார்ப்போம். தட்ஸ் ஆல். சேம் அஸ் தட். லெட்ஸ் கோ ஹியர். பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட். ஒன்ஸ் அகைன் அங்கே என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா? S1 கண்டுபிடிப்போம். இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் 0, அவுட் சைட் சர்க்கிள். சேம் இங்கேயும் அவுட் சைட் பேரபோலா. S1 என்ன ஞாபகம் இருக்கா? ஸ்கொயர் டேர்ம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் டேர்ம் எழுதிட்டு அடுத்து எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு 0 கொடுக்கணும். 0க்கு பதிலாக எஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் எஸ். ஸோ S1னா கொடுத்துருக்க பாயிண்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சார் 4ax மைனஸ் ஒய் ஸ்கொயர் இல்லை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4ax டவுட் வரலாம். டவுட் வந்துச்சுன்னா இட்ஸ் குட் டவுட். பட் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் டேர்ம்ஸ் ஃபுல்லாக, அதாவது டிகிரி ஹையர் டிகிரி டேர்ம்ஸ் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் வந்துருக்கும். அதுக்கடுத்து நம்மளோட இதுக்கு போகணும். ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4ax இருக்கும். So S1 greater than 0 na, it will be outside. S1 equal to 0 na, on the parabola. S1 less than 0 na, inside the parabola. Okay ma? So line and a point. அங்க எப்படி பார்த்தோம்? C equal to a root 1 plus m square. If you remember properly. இதுக்கு y equal to mx plus c வந்து tangent na, c will be a root 1 plus m square. இந்த இடத்துல y equal to mx plus c tangent na, just ஸ்கொயர் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி யூ ஹேவ் டு சால்வ். பேசிக்காக என்ன கிடைக்கும்னா a மைனஸ் எம்சி. இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் 0, காட் பேசிக்கலி ஆர் சீக்கண்ட் இன்டர்செக்ஸ் ட்வைஸ். a மைனஸ் எம்சி. இது ஞாபகம் வச்சுக்கோமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு, பிகாஸ் நத்திங் எல்ஸ் யூ கேன் டூ. a minus mc வந்து equal to 0. Otherwise you can substitute. The square பண்ணி நீங்க substitute பண்ணீங்கன்னா you will get m square 6 square plus c square plus 2 mxc equal to 4ax. அதுக்கப்புறம் subtract பண்ணிட்டீங்கன்னா you will get a quadratic equation. அதில் discriminant greater than 0, equal to 0, less than 0. That's a condition. ஓகேவா? discriminant வந்து a minus mc கிடைக்கும் at last after simplification. If you really wish you can do, but it will be a time waste. அதனால ஞாபகம் வச்சுக்கிறது ஓகே. a minus mc greater than 0 னா intersects twice, equal to 0 na intersects 1. I mean, which is a tangent condition. A minus mc less than 0 na never intersect. For example, the parabola na 1 point, second condition, third condition. That's all. Let's go to the condition for tangency. So a equal to mc, so c will be equal to a by m. So இதுக்கு நல்லா கவனிங்க, நான் சொல்றது எல்லாமே y square equal to 4ax. கரெக்டா? So y square equal to 4ax க்கு condition for tangency is என்னது? y equal to mx plus a by m. கரெக்டா? இப்ப இது வந்து y square equal to 4ax க்கு, y square equal to minus 4ax க்கு as simple as that. I hope you should remember this. y equal to என்னது? mx minus a by m. a க்கு பதிலா மைனஸ் சப்ஸ்டிட் பண்றது. சரி, x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay க்கு சார் நம்ம டைரக்டா y க்கு பதிலா x க்கு பதிலா y ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? வெயிட் a minute. ஏன்னா நீங்க சப்ஸ்டிட் பண்ணலாம், இட்ஸ் நத்திங் ராங் இன் இட். பட் தி திங் இஸ் y ஈக்குவல் டு mx தான் நம்மளோட கண்டிஷன். இப்போ y m மாத்தீங்கன்னா m ஓட இதுவே மாறிடுதா? ஸோ விச் மீன்ஸ், ஸோ இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு விச் ஹஸ் பீன் டிரைவ்ட், விச் வில் பி y ஈக்குவல் டு mx மைனஸ் a m ஸ்கொயர். அடுத்த பேரபோலாக்கும் it will be y equal to mx plus am square. If you wish you can prove, but it's a waste of time. So y equal to mx minus am square தான் இதோட இது. You can like substitute இதை 1 by m எடுத்து அடுத்த சைட் கொண்டு போயிட்டீங்கன்னா you will get the answer, but that's waste of time. So இங்க பாருங்க, one quick question. It is 2x minus 3y equal to k. And வேற என்ன சொல்லியிருக்காங்க? touches the parabola y square equal to 6x. Oh, standard parabola. Thank God. Y square equal to 6x is a standard parabola. So 4a is 6, right? So a is 3 by 2.
இப்போ கேவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. as simple as that. C வந்து என்னது a by m கரெக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதிக்கும். 3y is 2x minus k, y is 2 by 3x minus k by 3 கரெக்டா. ஸோ y equal to mx plus c ஃபார்மேட்டில் இருக்கு, where c is minus k by 3, m is 2 by 3. ஸோ a by m a is என்னது 3 by 2. ஸோ 3 by 2 divided by 2 by 3. a divided by m is 3 by 2 equal to minus c is minus k by 3. So answer is minus k by 3 equal to 9 by 4. K is minus 27 by 4. Yeah. Fourth option. That's all. Okay, ma'am. So in the very simple questions na, same standard formula. It's C equal to a by m and the formula. Okay, ma'am. Let's go. Equation of tangent in different form. Wait, wait, wait. Did I do parametric form of parabola? Or did I skip that slide? Oh, I forgot that. Slide marketing. There. So I suppose I need to write one. Yes. Parametric equation of ஸோ பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு y ஈக்குவல் டு 4 y² ஈக்குவல் டு 4x தான் நம்மளோட ஈக்குவேஷன் கரெக்டா. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய் வந்து டிபெண்ட் வேரியபிள். ஸோ ஒரு பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நமக்கு எப்பவுமே ரெண்டு வேரியபிள் இருக்கிற மாதிரி வருது. அதாவது எக்ஸ் கமா ஒய் ரெண்டு வேரியபிள் இருக்கா, இதை எப்படியாச்சும் ஒரு வேரியபிளுக்கு மாற்றினா இட் வுட் பி குட் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய் ரெண்டுமே இண்டிபெண்ட் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் மாற்ற முடியாது. பட் ஒன்று வந்து இதோட டிபெண்டாக இருக்கனால இந்த ரெண்டத்தையுமே ஒரு டிபெண்ட் வேரியபிளுக்கு மாற்ற முடியுமா? பிகாஸ் ஒரு ஒரு வேரியபிள் தெரிஞ்சா, லைக் இதை வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் சொல்லுவோம், விச் யூ லேர்ன் இன் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் இன் கெமிஸ்ட்ரி லைக் தட். பட் ஒரு வேரியபிள் தெரிஞ்சிச்சுனாலே யூ கேன் கன்ஸ்ட்ரக்ட் அனதர் வேரியபிள் கரெக்டா. ஸோ அதைத்தான் என்ன சொல்லுவோம்னா இந்த எக்ஸ் கமா ஒய் ரெண்டத்தையுமே ஒரு வேரியபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ அஸ்யூம் எக்ஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். ஏ வந்து ஒரு கான்ஸ்டன்ட், டோன்ட் திங்க் இட்ஸ் அ வேரியபிள். டி வந்து நம்மளோட வேரியபிள் வச்சுக்கோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வாட் வில் கெட் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர் டி ஸ்கொயர், which implies y is y to be 280. Of course plus or minus 280, but t வந்து எல்லா ரியல் நம்பராகவும் இருக்கணும்னு வச்சுக்கோ. ஸோ y equal to 280, x equal to 80 ஸ்கொயர். எவ்வளோ வேரியபிள் இருக்கு? ஜஸ்ட் ஒன். டீங்கிறது ஒரு வேரியபிள், டீங்கிறது இங்கே ஒரு வேரியபிள், ஏ இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் இந்த பாயிண்ட், எனி பாயிண்ட் ஆன் பேரபோலா கேன் பி ரெப்ரசென்ட் அஸ் 80 ஸ்கொயர், 280. த ரீசன் ஃபார் இட் டு பி ரொம்ப ஏன் இது ரொம்ப எம்பசைஸ் பண்றேன்னா ஒரே ஒரு வேரியபிள் இருக்கனால இட் கேன் பி யூஸ்ட் இன் எனிவேர். அதாவது இதோட யூசேஜ் வந்து எந்த ஒரு ஈக்குவேஷனையும் இந்த டேர்ம்ஸ்ல எழுதிக்க முடியும். ஓகேவா? ஸோ ரிமெம்பர் திஸ் 80 ஸ்கொயர், 280. இதுக்கு வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axக்கு, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4axக்கு இட் இஸ் மைனஸ் 80 ஸ்கொயர், 280. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்கணும். இட் வில் பி 280, 80 ஸ்கொயர். ஓகேவா? அதாவது எக்ஸ் கமா ஒய் ஸ்விட்ச் பண்ண சொன்னோம்ல, சேம். இதுக்கு மைனஸ் 280, மைனஸ் 80 ஸ்கொயர். இதுக்கு டவுன்வர்ட் ஓப்பன், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4. இதான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். ஸ்லைட் ஆட் பண்ண மறந்துட்டு. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். நவ் வேரியஸ் டைப்ஸ் டு ரெப்ரசன்ட் டேஞ்சன்ட். ஒருவேளை ஒரு பேரபோலால ஒரு பாயிண்டே கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு கோஆர்டினேட்ல இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்டே கொடுத்துட்டாங்கன்னா இதோட டேஞ்சன்ட் எப்படி கண்டுபிடிக்கும்? சேம் எஸ் டி ஈக்குவல் டு 0. டி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். டீயோட நோட்டேஷன் இஃப் யூ ஹேட் ஃபர்காட் ஒரே ஒரு தடவை எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் x(x1), ஒய் ஸ்கொயர் வந்து y(y1), எக்ஸை வந்து x plus x1 by 2, ஒய்யை வந்து
y plus y1 by 2. ஓகேவா? அவ்வளோதான். கான்ஸ்டன்ட் எதுவும் மாற்ற வேணாம். xy which is எப்பயாச்சும் யூஸ் பண்ணுவாங்க which is xy1 plus yx. எப்பவுமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, எப்பயாச்சும் யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்னது y1 equal to 2a into x plus x1. அதாவது 4a into x plus x1 divided by 2, 2 கேன்சல் ஆகும். 2 and 4 கேன்சல் ஆகும். ஓகேவா? பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஹைலி யூஸ்ஃபுல். அதாவது நத்திங் என்ன பண்ணிருக்காங்கன்னா x1க்கு பதிலாக ஏடி ஸ்கொயர்னு ஒய்க்கு பதிலாக y1க்கு பதிலாக 280 சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. வில் கெட் ty equal to x plus at ஸ்கொயர். ஏன் சார் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம்னா இட் ஹாஸ் அன் எக்ஸ்டென்சிவ் அப்ளிகேஷன். போக போக பார்ப்பீங்க. ஸ்லோப் ஃபார்ம் யூனோ y equal to mx plus a by m. ஓகேவா? Now let's just go to the next. Yeah. சில ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இருக்கு பார்த்தீங்களா? ஸ்லோப்பை பேராமெட்ரிக் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம்? அதாவது இந்த ஃபார்மேட்டுக்கும் இந்த ஃபார்மேட்டுக்கும் ஒரு ரிலேஷன். இஃப் இட்ஸ் y equal to 280, ரைட்? இது வந்து புக்ல இல்லை. யூ டோன்ட் நீட் டு ரிமெம்பர். ஜஸ்ட் ஒருவேளை மறக்காம இருக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிருக்கோம். இஃப் ஐ நீட் dy by dx என்ன பண்ணலாம்? ஃபைண்ட் dy by dt and then dx by dt ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிக்கலாமா? ஸோ dy by dt is 2a. dx by dt is 280. So dy by dx is 1 by t. Wow. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டண்டான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. விச் இஸ் நத்திங் பட் எம்முக்கு பதிலாக 1 by t சப்ஸ்டிட் பண்ணிங்கனாலே யூ வில் கெட் திஸ் ஃபார்மட். ஸோ சி ஒரு பாயிண்ட் ஒரு கேன் யூ ரியலைஸ் திஸ் இம்பார்ட்டன்ஸ்? டீங்கிறது என்னது? ஒரு பாயிண்டோட கேரக்டரிஸ்டிக். டீயை வெரிஃபை பண்ண பண்ண பேரபோலால இருக்க பாயிண்ட்ஸ் வேரி ஆகும். பட் எம்ங்கிறது ஒரு லைன். பேரபோலாக்கு டேஞ்சண்டா இருக்க ஒரு லைன் நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த லைன் வந்து பாயிண்ட் டிபெண்ட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும். பட் எவ்வளோ டைரக்ட் ஆனால் இங்கே பாருங்க 1 by t. ஸோ இப்போ t ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த t ஈக்குவல் டு 2 இந்த ஒன்று ஒரு கண்டிஷன் கொடுத்தாலே பாயிண்ட் கண்டுபிடிச்சிருவேன். பாயிண்ட் என்னது? ஏடி ஸ்கொயர். ஸோ ஏ வந்து 1னே வச்சுக்கோ. இப்போ ஏடி ஸ்கொயர் இஸ் 4,280 4,4. ஓகேவா? 4,4 தான் பாயிண்ட். ஸ்லோப் வந்து 1 by 2. பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். சி ஹவு சிம்பிள். இப்போ புரியுதா பேராமெட்ரிசேஷனோட இம்பார்ட்டன்ஸ்? இந்த dy by dx 1 by t கண்டுபிடிச்சா போதும். யூ கேன் ஹேவ் மல்டிபிள் யூசேஜ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ். இது வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axக்கு இது. இப்போ பேராமெட்ரிசேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு சொன்ன மாதிரி டீக்கு பதிலாக மைனஸ் டீன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் லெஃப்ட் வேர்ட் ஓப்பனிங். ஆர் அப்போலேருந்து டவுன் வரைக்கும் மைனஸ் டி சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே. லெஃப்ட் வேர்ட்லேருந்து ரைட் வேர்டுக்கு பண்ணாக்கும் மைனஸ் டி சப்ஸ்டிட் பண்ணா ஓகே. ஸோ சொன்னது தான் dy by dx is running out of time I think. Yeah. ஸோ dy by dx வந்து 1 by t எதுக்கு? ரைட் வேர்டு ஓப்பனிங்க்கு. இங்கே வந்து dy by dx is plus t. See how direct. x square equal to 4ay இந்த ஃபார்மேட்டுக்கு dy by dx is plus t. ஸோ இதில் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? ரொம்ப a by m ஸ்கொயர் ஃபார்முலா கஷ்டமா இருக்கும். சி என்ன சொல்லியிருக்காங்க? எம் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபார்முலாவில் எம் கொடுத்துறாங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1 by t, ரைட்? ஸோ இது மூலியமா டீயை கண்டுபிடிச்சிக்கலாமா? t is 1 by m. ஸோ டி கண்டுபிடிச்சிங்கன்னா பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? 80 ஸ்கொயர் 280, தட்ஸ் ஆல். புரிஞ்சிச்சா? ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கிறது. இந்த ஃபார்முலா அதுலேருந்து தான் டெரைவ் பண்ணிருக்கேன். ஸோ ஃபார்முலாவும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கேன் டெரைவ் இட் அட் எனி டைம். அண்ட் dy by dx is t. x square equal to 4ay இந்த ஃபார்முலாக்கு டான்ஜென்ட் சொன்ன மாதிரி y equal to mx minus am square. இது வந்து அந்த ஃபார்முலால இருந்து டெரைவ் பண்ணுது. இஃப் யூ விஷ் யூ கேன் டெரைவ். அதர்வைஸ் நோ. இதோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் இட் வில் பி சோ சிம்பிள். இட் இஸ் y minus y1 is என்னது? at square equal to m is t itself into x minus 280. So y equal to tx minus at square I suppose. இதான் t வந்து m சொன்னீங்கன்னா y equal to mx minus am square. அந்த ஃபார்மேட் தான். இதான் பேராமெட்ரிசேஷன். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக டெரைவ் பண்ண முடியுது? ஸோ it is simple, but remember point of intersection of tangents. This property is highly important. ஏன்னா
இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதை வச்சுக்கோ. லெட்ஸ் see ஒரு பேரபோலா இருக்குன்னு வச்சுக்கோ வித் வெர்டெக்ஸ் ஆன் சம்மர். இது வந்து T1 வச்சுக்கோ. இப்போ நான் இந்த பாயிண்ட் எக்ஸ் ஒன் எழுதல, T1 சொல்றேன். ஏன்னா T1 சொன்னாலே என்னால் இந்த பாயிண்ட் சொல்ல முடியும். AT1 ஸ்கொயர் 2AT. இதுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரையணும், which will be 1/t with slope. அப்புறம் லெட்ஸ் இது T2ன்னு வச்சுக்கோ. இதோட ஸ்லோப் 1/T2. சாரி, டேஞ்சன்ட் உள்ளெல்லாம் போகக்கூடாது. லெட்ஸ் டேஞ்சன்ட் வந்து இந்த இடத்துல பாயிண்ட் மீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோ. T2 இது T1. இந்த பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இந்த பாயிண்ட்டை, இது ஜஸ்ட் ஃபார்முலா. நீங்க ரெண்டு இதோட டேஞ்சன்ட் ரெண்டையும் சால்வ் பண்ணீங்கன்னா இது கெட் பாயிண்ட். அதை நமக்கு ரெடிமேடாக கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். விச் வில் பி AT1 T2 கமா A into T1 plus T2. இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஏதோ ஒரு பாயிண்ட். இட்ஸ் டிபெண்ட் ஆன் திஸ் பேராமீட்டர் T1 T2. ஸோ திஸ் வை த பேராமீட்டரைசேஷன் இஸ் யூஸ்ஃபுல். பார்த்தீங்களா, ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் T1 T2ங்கிற ரெண்டு வேரியபிளை வச்சே சொல்லிடலாம். T1 T2 கமா A into T1 plus T2. இதுதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ டேஞ்சன்ட்ஸ். ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த ப்ராப்பர்ட்டி, டூ பெர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த பேராமெட்ரிசேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஃபேமஸ் ப்ராப்பர்ட்டி விச் ஐ ஃபர்காட் டு டெல். இந்த ஃபோக்கஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஐ திங்க் யூ வில் நோ இட் அட் தி எண்ட் ஆஃப் த கிளாஸ் எண்டில் ஒரு ஸ்லைன் வச்சிருக்கேன், அதில் சொல்லியிருப்பேன். பட் எனிவேஸ், இப்போ ஒரு பேராமெட்ரிசேஷன் இங்கே சொல்லியிருக்கலாம். வச்சு ஒரு ஃபோக்கஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட் வேர்ட் ஓப்பனிங்லேயே ஒரு ஃபோக்கல் கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. A,0 வழியாக பாஸ் ஆகுது. இது வந்து T1 வச்சுக்கோம், இது வந்து T2ன்னு வச்சுக்கோம். இந்த பாயிண்ட் T1 T2. ஃபோக்கல் கார்டு வந்து பேரபோலா ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுவோம். ஒன்று வந்து T1, இன்னொன்று வந்து T2. இதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா T1 into T2 will be -1. Remember, it's highly important. T1 into T2 -1 passes through focal. It's a focal chord ஆக்சுவலா. ஒரு லைன் வந்து ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது T1 T2. அண்ட் T1 T2 வந்து ப்ராடக்ட் பண்ணிட்டு -1 கிடைச்சிச்சுன்னா விச் மீன்ஸ் ரெண்டுமே, அதாவது அந்த லைன் வந்து ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ ஹைலி இம்பார்ட்டன்ட் திங். லெட்ஸ் கோ டு த டூ பெர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட்ஸ். இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, சரி. இப்போ இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இட்ஸ் ஸோ சிம்பிள். இதோட ஸ்லோப் என்னன்னு தெரியுமா? இட்ஸ் 1/T1. இதோட ஸ்லோப் 1/T2. இப்போ இது ரெண்டு ஸ்லோப் இருக்கு, ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ். மேன், இதை விட சிம்பிளா சொல்லவே முடியாது. tan inverse of m1 minus m2 divided by 1 plus m1. ஓகேவா? ஸோ அப்படி கண்டுபிடிக்கலாம். நவ் தேர் இஸ் a ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. ஒருவேளை இந்த பேரபோலா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து நான் ரெண்டு லைன் வரையணும், ரெண்டு டேஞ்சன்ட் வரையணும். கோர்ஸ் டேஞ்சன்ட் வரையணும், டேஞ்சன்ட் மாதிரி இல்லை, டேஞ்சன்ட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆங்கிள் 90 டிகிரியா இருந்துச்சுன்னா திஸ் பாயிண்ட், இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் will lie on directrix of this parabola. It's a highly important property. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேரபோலால இருந்து வரைபடுற ரெண்டு டேஞ்சன்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ல 90 டிகிரி இருந்துச்சுன்னா திஸ், இது வந்து இந்த பாயிண்ட் வந்து டைரக்ட்ரிக்ஸ்ல லை ஆகுதுன்னு அர்த்தம். சி நீட் லோக்கஸ் ஆஃப் அ டைரக்ட்ரிக்ஸ் என்ன சொல்லுவோம்னா, டைரக்ட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா இட்ஸ் லோக்கஸ் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ட்ஸ் ஃப்ரம் பேரபோலா விச் ஆர் அட் 90 டிகிரி டு ஈச் அதர். ஓகேவா? அதுதான் டைரக்ட்ரிக்ஸோட டெஃபினிஷன். நம்ம வந்து உல்டாவா போறோம். அதாவது டைரக்ட்ரிக்ஸ் ஃபோக்கஸ் ரெண்டு ரேண்டம் பாயிண்ட் டிஃபைன் பண்ணிட்டு அதுல இருந்து பேரபோலா டிஃபைன் பண்ணுவோம். இப்போ டைரக்ட்ரிக்ஸை இப்படி கூட டிஃபைன். ஓகேவா? நவ் tangents drawn at the end points of focal chord are perpendicular. ஓகே. அண்ட் இதை வச்சு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒருவேளை இது பெர்பெண்டிகுலர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதோட காமன் கார்டு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன், சர்க்கிள்ல படிச்சிருக்கோம். அதோட ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும் நினைக்கிறேன், which will learn in the next session. I mean next slide. இப்போ இந்த காமன் கார்டு இருக்கு பார்த்தீங்களா, இது இட்ஸ் நத்திங் பட் அ ஃபோக்கல் கார்டு. சி ஹவு மெனி ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஒரு டேஞ்சன்ட்ல பெர்பெண்டிகுலரா இருக்கும், ரெண்டு டேஞ்சன்ட் பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா அதோட காமன் கார்டு will be a focal chord and pass through focus. ஓகேவா? இது ஜஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ட்ஸ். இப்போ தான் சொன்னேன் AT1 T2. இது இந்த இடத்துல டயக்ராம் நல்லாவே இருக்கு. ஸோ PQ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஸ்லோப் 1/T1, இதோட ஸ்லோப் 1/T2. சாரி,
I have done this. See, இது வந்து P வந்து 81 ஸ்கொயர் கமா 281, Q வந்து 82 ஸ்கொயர் கமா 282, இதோட ஸ்லோப் 1/T1, இதோட ஸ்லோப் 1/T2. இதோட காமன் கார்டோட ஈக்குவேஷன் என்ன ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ் படிச்சோம். இஸ் T equal to 0. சொன்ன ஞாபகம் இருக்கா? T equal to 0, ஒரு பாயிண்ட் பாரபோலா இல்ல சர்க்கிள் மேல இருக்க பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா இட் வில் பி டேஞ்சன்ட். T equal to 0 outside a parabola, outside a tangent கண்டுபிடிச்சிங்கன்னா it will be a common chord. ஓகேவா? இப்போ T equal to 0 is a common chord. இப்போ இது பெர்பெண்டிகுலர், இந்த ரெண்டு டேஞ்சன்ட் வந்து பெர்பெண்டிகுலர் இருந்துச்சுன்னா this will be a focal chord. Basically it's T1 T2 will be negative. எல்லாமே ஒரு பாயிண்ட்டுக்கு தான் குறுக்க வரும். லைக் A T1 T2 comma A into T1 plus T2 இதான பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். கரெக்டா? ரிமெம்பர் த ஃபார்முலா, ஹைலி இம்பார்ட்டன்ட். ஸோ ஏ ஒருவேளை T1 T2 -1 இருந்துச்சுன்னு மைனஸ் ஏ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ டைரக்ட்ரிக்ஸ் ஸ்கோர் ரிலேட்டட் இப்படிதான் ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருப்பான். T1 T2 -1னா ஃபோக்கல் கார்டு வழியா காமன் கார்டு இருக்கும். அது போக அதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வில் லை ஆன் டைரக்ட்ரிக்ஸ். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் parabolic ப்ராப்பர்ட்டி. ஞாபகம் வச்சுக்கோ. let's say equation of a normal. Suppose are we done? Good. Equation of a normal. Normalனா இட்ஸ் இது சர்க்கிளோட நார்மலை விட ஹைலி டிஃப்ரெண்ட். இதுதான் சர்க்கிளில் நார்மல் பார்த்தீங்கன்னா it will always pass through center, but parabola it's not like that. So இதுக்கு நீங்கள் you have to use formula. Parametric form will be highly useful. ஏன்னா see நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பேரபோலால ஒரு பாயிண்ட் ரெப்ரசன்ட் வித் T1, இதோட டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் வந்து என்னது m equal to 1/T1. ஸோ நார்மலோட ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? which is normal tangent to perpendicular to each other. So m normal is minus T1. Correct? So normal slope minus T1. You can substitute in the equation, which is slope point slope point form. You will get y minus 2a_T1 equal to minus T1 into x minus a_T1 square, which is y plus T1x equal to a_T1 cube plus 2a_T1. Wow, the GN formula derive பண்ணலாம். It's so simple. Normal slope கண்டுபிடிக்கிறேன், substitute பண்ணுறேன். It's so simple, but I would recommend remembering because examல you should do it instantaneous. அதுக்கு இந்த மாதிரி ரிமெம்பர் பண்ணதான் யூஸாக இருக்கும். ஸோ as soon as slope form வந்து just substitute T1க்கு பதிலாக -m substitute பண்ணிங்கன்னா will get y equal to mx. இந்த இடத்துல T1க்கு பதிலாக -m substitute பண்ணோம்னா இன்ட்டு கொண்டு போனால் +m ஆயிரும். ஸோ +mx minus am cube அப்புறம் -2am. இதுக்கு வந்து எதோடது ரிமெம்பர், இது வந்து y square equal to 4ax. if you want for x square equal to 4ay இங்க எழுதுற மாதிரி square equal to 4ay, இதோட tangent slope என்னது இப்படி இருந்துச்சுன்னா இதோட tangentோட slope m equal to T1 itself, the point T1 வச்சுக்கோங்க. ஸோ இதோட tangent normal slope will be -1/T1. substitute பண்ணி ஃபார்முலா கண்டுபிடிக்கும். there is a formula but it's not highly repeated. இந்த ஃபார்முலா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்முலா யூ கேன் டெரைவ் இட். டெரைவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பும் நான் சொல்லிட்டேன். -1/T1 வந்து ஸ்லோப்பு, பாயிண்ட் வந்து -a ஐ மீன் ஐ திங்க் 281, 80² அப்படியே எக்ஸ்போ இன்டர்சேஞ்ச் பண்ணுறது அப்போர்ட் ஓப்பனிங். டவுன்வர்டுக்கு நெகட்டிவ் ஆஃப் இட். இங்கெல்லாம் டி இருக்கோ அங்கெல்லாம் -t சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, யூ வில் கெட் ஸ்லோப். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ். நார்மல் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிப்போம். இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா it is what? y equal to mx minus 2am minus am cube இருக்கா? m வந்து cubic இருக்கு. ஸோ m cube இருக்கனால there exists 3 slopes. y, x வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா 3 சொல்யூஷன்ஸ் இருக்கு m ஸ்லோப்புக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு ரேண்டம் பாயிண்ட்ல இருந்து you can draw 3 individual lines with slopes. இதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா algebraic sum of the slopes will be 0. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. it's a ax cube plus bx square plus cx plus d. Sigma solutions
ஆர் சிக்மா எக்ஸ் இந்த இடத்துல வில் பி மைனஸ் பி பை ஏ சிக்மா எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ, அதாவது ரெண்டு இடத்து ப்ராடக்ட் பண்ணினா வில் கெட் மைனஸ் சி பை ஏ, சாரி பிளஸ் சி பை ஏ. அடுத்து எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ யூ வில் கெட் மைனஸ் டி பை ஏ. இட்ஸ் அ algebraic property. ஞாபகம் இல்லைன்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஸோ algebraic sum of the slope should be zero. யா, இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா let me write this equation so that you will remember. எழுத பாருங்க, it will be y equal to mx minus a m cube minus 2m. ஆர்டர் பண்ணோம்னா you will get a m cube for some point x1, y1 வச்சுக்கோம். ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் x1, y1 வழியா இந்த இந்த ஸ்லோப் வரைகிறோம், இந்த நார்மல் வரைகிறோம்னு வச்சுக்கோம். வில் கெட் பிளஸ் 2a minus x1 into m plus y1 equal to 0. இது ஒரு என்னது கியூபிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா. இதில் எம் ஸ்கொயர் டேர்ம் இல்லை, விச் மீன்ஸ் தட் நம்ம கண்டுபிடிக்கிற எல்லாமே வில் பி m1 plus m, மூணு ஸ்லோப் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. வில் பி m1 plus m2 plus m3 equal to 0. மூணு ஸ்லோப்பையும் ஆட் பண்ணீங்கன்னா 0 கிடைக்கும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ப்ரூஃபோட சொல்கிறேன் பிகாஸ் இட்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். இதுக்கு பேர் கோநார்மல் பாயிண்ட். x1, y1 இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் கோநார்மல் பாயிண்ட். ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து மூணு ஸ்லோப் வரைய முடியும். இந்த மூணு ஸ்லோப்போட சம்மும் ஈக்குவல் டு 0 ஆகும். அடுத்து what else? Algebraic sum of their ordinates of their feet is 0. Ordinates is nothing but y coordinate. Y coordinate like இப்பதானே சொன்னேன், t is 1 by t வந்து slope of the tangent. So minus t வந்து slope of the minus t ங்கிறது slope of the normal. அடுத்து y coordinate வந்து 2a t1 இருக்கு. ஸோ 2a t1 தானே இதோட y coordinate of the point in the parabola, which means இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் தான் கோநார்மல். இதுல இருந்து மூணு நார்மல் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. நார்மல் வந்து லைக் எப்படி வேணா இருக்கலாம், இப்படி கூட இருக்கும். ஸோ மூணு நார்மல் வரைகிறேன்னா இது வந்து சம் t1, இது வந்து t2, இது வந்து t3. t1 will be equal to minus m1, t2 will be equal to minus m2, t3 will be equal to minus m3. So product of slope equal to 0 na product of t should be also equal to 0, right? So புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Let's go to the next property. We'll just read through this one because first two a and b வந்து ரொம்ப important. c and d it's not that important. Just read through it. ஒரு தடவை read பண்ணிக்கோங்க. Let's go to the next one. So சொன்னேன்ல, centroid of the triangle formed by the foots of the normal. இந்த நார்மல் இந்த மூணு பாயிண்ட் இருக்கு பாருங்க, t1 t2 t3. ஸோ இட் வில் பி இங்கே சொன்ன மாதிரி 2am1 plus m plus 2am2 plus 2am3 am square plus am2 square plus am3 square by 3. பேசிக்கலி இட் வில் பி 8t square 2at1 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நமக்கு தெரியும் m1 plus m2 plus m3 equal to 0. ஸோ y வந்து 0 which is ஆக்சிஸில் இருக்கு. y equal to 0 தானே நம்மளோட ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்ல தானே இந்த பரவலா இருக்கு. y ஸ்கொயர் ஈக்குவல் 4x எல்லாமே மட்டும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து இந்த பாயிண்ட் லை ஆகும். அது ஒரு லைக் ப்ராப்பர்ட்டி மாதிரி. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் கோநார்மல் பாயிண்ட்ஸ். ஜஸ்ட் ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி இஸ், இப்போ ஒரு நார்மல் வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த t1க்கு ஒரு நார்மல் வரைகிறோம்னா இந்த நார்மல் மறுபடியும் பரவலாக ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. நாட் நார்மல், இது வந்து நார்மலா இல்லை, இந்த பாயிண்ட்டுக்கு இந்த லைன் நார்மலா இல்லை. பட் t1க்கு இது நார்மலா இருந்து இந்த பரவலா இன்னொரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா அதோட கண்டிஷன் இஸ் t2 equal to minus t1 by minus 2 by t1. Proof, if you wish you can prove it by yourself, but that's not a big deal. I'm running time அதனால I will just running through it. Just remember the property. t2 வந்து minus t1 minus 2 by t1. ஓகேவா? That's all. Chord of contact சொல்லணும்னு இருந்தது t equal to 0, which is basically focal chord இருந்துச்சுன்னா which will be perpendicular. Now coming to the last part, எல்லா parabolic ப்ராப்பர்ட்டிஸும் இந்த இடத்துல சும்மா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். Let's just go through it once. Subtangent at any point, or like subtangent subnormal, not in our syllabus. Don't do it. This is important. Yeah. Semi-lattice sectum. Semi-lattice sectum ஓட length என்னது? 2a. நான் ஒருக்கா ஃபர்ஸ்ட் சொன்னேன் HM between two focal chords. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி பேசிக்கலாக என்னன்னா, ஒரு பேரபோலா இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன்னா ஃபோக்கஸ் ஆக்சுவலாக லேட்டிஸ் ரெக்டம் இருக்கு, பட் வச்சு வேற ஒரு ஃபோக்கல் கார்டு எடுத்துக்கோ. இது வந்து லேட்டிஸ் ரெக்டம் இல்லை, அதாவது பெர்பெண்டிகுலரா இல்லைன்னு வச்சுக்கோ. ஏதாச்சும் ஒரு ஃபோக்கஸ் கார்டு, இதோட டிஸ்டன்ஸ் வச்சு எக்ஸ்.
இதோட டிஸ்டன்ஸ் லெட்ஸ் சே y. ஸோ என்ன சொல்றாங்கன்னா 2xy டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் விச் இஸ் ஹெச்எம். உங்களுக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீக்வன்ஸ் இன் சீரீஸ்ல ஹெச்எம் வந்து 2ab பை a பிளஸ் பி. ஸோ 2xy பிளஸ் எக்ஸ் பை டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து நத்திங் பட் செமி லேட்டஸ்ட் செக்டமாக இருக்கும் 2a. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் இந்த ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி நான் நிறைய தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அதாவது பர்பண்டிகுலர் டேஞ்சன்ஸ் இருந்துச்சுன்னா அது அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் டைரக்ட்ரிக்ஸ்ல லை ஆகும், ஆஸ் வெல் அஸ் அது வந்து ஒரு ஃபோக்கல் குவாடா இருக்கும், அதோட குவாட் ஆஃப் கான்டாக்ட். நெக்ஸ்ட், திஸ் இஸ் சம் ரேண்டம் ப்ராப்பர்ட்டிஸ். இது அவ்வளோவா ரிப்பீட் ஆகிறது, பட் ஸ்டில் ஐ ஹவ் கிவன் ஃபியூ விஷ் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. கோனிக்ஸ் ஒன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக படித்தோம். சொன்னேன்ல பார்த்தீங்களா எவ்வளோ இதாக இருக்குது. ஸோ அடுத்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம்னால நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணேன். வெர்டிக்கல் டவுன்வர்ட் எல்லாத்துக்கும் வெர்டிக்கல் அப்வர்ட் வெர்டிக்கல் டவுன்வர்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. அடுத்து எலிப்ஸ் ஹைப்பர்போலாக்கு நான் இந்த லெவலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். இஃப் பாசிபிள் ஐ வில் ரீகால் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்ஸ் அட் தி எண்ட் as well as tomorrow. ஸோ இப்போதைக்கு தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். கோ த்ரூ த ஸ்லைட்ஸ். இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச்.